கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியின் வல்லமை மிகவும் பெரியது என்பதை நினைத்து அந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவதற்கு நாம் நாட வேண்டும். இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியின் வரம் என்று சொன்னால் ஏதோ ஒன்றுன்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை மிகவும் பெரியது. சார்லஸ் பின்னி ஒரு அருமையான ஒரு தேவ ஊழியர். அவர் ஒரு சாதாரண மனிதன் தான். ஆனால் ஒரு நாள் ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருட்டு அறையில ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாராம். ஆண்டவரே, ரட்சிப்பு ரட்சிப்பு என்று எல்லாரும் சொல்லுகிறார்களே, எனக்கும் இந்த அனுபவம் வேண்டும், எனக்கும் அந்த பரிசுத்த ஆவியின் பலன் வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த அறை முழுவதும் பிரகாசித்து, அந்த அறை முழுவதும் அவ்வளோ ஒரு பிரகாசம், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அவரை நிரப்பினாராம். சார்லஸ் பின்னியை நிரப்பி அவருடைய சரீரம் முழுவதும் ஆவியின் வல்லமையால் நிறைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு அவர் ட்ரெயின்ல போய் கொண்டிருக்கும் போது ஒரு ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷன் எந்த ஸ்டேஷன் என்று அவர் ஒரு பார்வை பார்த்தார் என்றுதான் சொல்லப்படுகிறது. அவர் பார்த்த பார்வையிலே அந்த நகரம் முழுவதும் உள்ள மக்கள் பாவ உணர்வு அடைந்தார்களாம். அந்த நகரத்தில் உள்ள தியேட்டர்ல படம் பார்த்து கொண்டிருந்தவர்கள், ரோட்ல நடந்து போய் கொண்டிருந்தவர்கள், ஆண்டவரே நான் பாவியாக இருக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் அப்படியே அழுது புலம்பினார்களாம். அந்த அளவுக்கு அவருடைய பார்வையில இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை அதிகமாக செயல்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளோ பெரிதாக ஆண்டவருடைய வல்லமை இருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு மனிதன் பார்த்த பார்வையிலே அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை அவ்வளோ தூரம் ஒரு நகரத்தை தொட்டது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அது பெரிய காரியங்களை செய்யும். நாமும் அந்த பரிசுத்த ஆவியை அதிகமாக பெற்றுக்கொள்ளுவோம். நாமும் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரராக, நல்ல ஒரு தேவ மனிதனாக வாழக்கூடிய ஒரு பிரசன்னத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.